எங்கே செல்கிறாய் மனிதா? உன் பாதை சரிதானா? நில், கவனி, செயல்படு. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் ஆமென். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, உம்மை நாங்கள் துதித்து போற்றுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பான எங்கள் கடவுளே, வாழும் வழியறியாது தவிக்கின்ற இளைஞர்களை நினைத்து பார்க்கிறேன் சுவாமி. சில வேளைகளிலே முதியவர்களாயினும் கூட வழியை தவற விட்டுவிட்டு எதிர்சாட்சியான முறையிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை நினைத்து பார்க்கிறேன். தெய்வமே, ஒவ்வொருவருக்கும் வாழும் வழியை சுட்டி காட்டுகின்ற தெய்வமாக உம்முடைய திருமகன் கிறிஸ்துவை அனுப்பினீரே. அவர் பெயரால் இப்படி வழி தவறி திரிகின்ற ஒவ்வொருவரையும் நீர் தயவோடு ஆசீர்வதியும். சில வேளைகளில் நாங்கள் எல்லோரும் வழி தப்பி போகிறோம், உண்மையான வழியை தவறு விட்டுவிட்டு தவிக்கின்றோம். உண்மை என்ற உண்மை விட்டுவிட்டு ஆண்டவரே பொய்மையை அணிந்து கொண்டவர்களாய் அதன் விளைவுகளை வாழ்க்கையில ஆண்டவரே அமைதியின்மை, மகிழ்ச்சியின்மை என்று பல நிலைகளிலும் நாங்கள் தவிப்பிலே விடப்படுகிறோம். தெய்வமே, குடும்பங்களில் சமாதானம் இல்லை, கணவன் மனைவியிடையே சமாதானம் இல்லை, பிள்ளைகள் பெற்றோர்களிடையே சமாதானம் இல்லை. காரணம் என்ன? தெய்வமே, உண்மையையே தங்கள் வாழ்வின் வழி என்று கண்டுணராத பெற்றோர்கள், கண்டுணராத கணவன் மனைவி பிள்ளைகள், இதுவே எங்களுடைய வாழ்க்கையில் தவிப்பிற்கு காரணம் என்பதை உணர்கிறோம் ஐயா. இன்றைக்கும் திருமுன்பாக நாங்கள் சரணடைகிறோம். வழிதப்பி போன ஆட்டை தேடி செல்லுபவரான உம்முடைய திருமகன் கிறிஸ்துவை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை முழுவதும் பற்றி கொள்ள எங்களுக்கு அருள் தருவீராக. வழிநடத்துகின்ற ஆவியானவரை எங்களுக்கு துணையாளராக கொடுத்த உம்முடைய திருமகன் கிறிஸ்துவே எங்கள் வழி என்று வைராக்கிய உணர்வை எங்களில் உருவாக்கியிருக்கும். என்ன நேர்ந்தாலும் நடக்கட்டும், யாரும் எதையும் சொல்லட்டும், எனக்கு இயேசுதான் வழி என்று மிக உறுதியாக பற்றி கொள்ளுகின்ற ஞானத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. அதுவே எங்களுடைய இலக்கை அடைவதற்கு சுலபமானதும் மிகச் சரியானதுமாக இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிறோம். வேண்டுகிறோம் தகப்பனே, எங்கள் மீது இரக்கம் வைக்கும்படி வேண்டுகிறோம். இயேசுவை வழியாக பற்றி கொள்ளுகின்ற இரக்கம் எங்களில் உம்மிடமிருந்து பொழிந்து அதை எங்கள் வாழ்க்கையிலே நிரப்பும். அதே உம்முடைய திருமகன் எங்கள் அருமை மீட்பர், உயிருள்ள மீட்பர் இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம். உயிருள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். 14ஆம் அதிகாரம் 1 to 10 இறைவாக்கு முடிய. இயேசு, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள்.
அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் இணையற்ற பெயரில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதரனே, சகோதரியே, உனக்கு என்னுடைய அன்பு நிறைந்த வணக்கம், வாழ்த்துக்கள். உங்களுடைய குடும்பங்களிலே வழிதப்பி போன மனிதர்கள் இருப்பார்கள், பிள்ளைகள் இருப்பார்கள். நாம் வாழுகின்ற ஊர்களிலே பார்க்கிறோம், சில இளைஞர்கள் சிறப்பாக தாங்கள் செய்வது இன்னதென்றே அவர்களுக்கு தெரியாது, இஷ்டம் போல நடப்பார்கள், விருப்பம் போல எதையாவது சொல்லுவார்கள், எதையாவது செய்வார்கள். தான் தோன்றித்தனம் அவர்களில் நிறைந்திருக்கும். புதர் மண்டி இருப்பதை போல தான் தோன்றித்தனம் என்ற முட்புதர் அவர்கள் வாழ்வை மூடியிருக்கும். பெற்றோர்கள் சொன்னால் கேட்க மாட்டார்கள். பெரியவர்கள், வழிநடத்தும் குருக்கள் சொன்னால் கேட்க மாட்டார்கள். அவர்களை அணுகி செல்லவே முடியாது. அவர்களுடைய முறைப்பு நிறைந்த பார்வை, தங்களுக்கு எல்லாம் தெரியும், தங்கள் விருப்பம் போல எதையும் செய்ய முடியும் என்ற அவர்களுடைய மெத்தன போக்கு, மேதாவி போக்கு, இவைகளால் நல்லவர்கள், வழிநடத்துபவர்கள் அவர்களை அணுகவே முடியாது. நாம் இதை பார்க்கிறோம். நாம் ஆழமாக சிந்தித்து பார்த்தால் யாரோ ஒரு இளைஞன் அல்ல, நாமே கூட, முதியவர்களோ இளைஞர்களோ நாமே கூட அப்படி வழிதப்பிதான் சில சமயங்களிலே, பல வேளைகளிலே நடந்து கொண்டிருக்கும். காரணம் என்ன? காரணம் என்ன? நம்முடைய மீட்பரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்து என்ற உண்மையை, ஒரே வழியை, சரியான பாதையை நாம் தெரிந்து கொள்வதில் வைராக்கியம் இல்லை. இயேசுதான் வழி. அவர் சொல்லுகிறாரே இன்றைய நற்செய்தியில 14வது அதிகாரம் 6வது வசனம், இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாயன்றி எவரும் பரமதந்தையிடம் வருவதில்லை. A categorical statement made by Jesus. There is no other way man can enter into heaven. There is no other way through which man can reach the Heavenly Father. There is only way, that is Jesus. Jesus alone. இதை நாம் புரிந்து கொள்வதில்லை. இயேசுவை பின்பற்றுவது என்றால் என்ன? அவர்தான் வழி, அவர்தான் உண்மை, அவர்தான் பரமதந்தை அடைவது என்றால் என்ன பொருள்? அவர் சொல்வதை கேட்பது, அவருடைய கட்டளைகளுக்கு கண்மூடித்தனமாக கடைபிடிப்பது, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது, அவர் நமக்கு தூண்டுகோல் கொடுக்கும்படி, நம்மை வழிநடத்தும்படி, துணையாளராக இருக்கும்படி கொடுத்திருக்கிற ஆவியானவருடைய சொல்படி நடப்பது. இவர்களுடைய, இந்த இயேசுவினுடைய, இந்த தூய ஆவியினுடைய பிரதிநிதிகளாக நம்மோடு வாழுகின்ற நல்ல பெற்றோர்கள் அவர்களுடைய குரலுக்கு செவி சாய்ப்பது. நல்ல நிகழ்வுகள், மோசமான விபத்துக்கள், அசம்பாவிதங்கள் நடக்கின்றதா? அவைகளிடமிருந்து கடவுளுடைய குரலை கேட்க துணிவது, அதுதான் இயேசுவை பின்பற்றுவது. அன்பானவர்களே, கட்டளையை கடைபிடிக்காமல் இயேசுவை பின்பற்ற முடியாது. பெற்றோர்களையும் வழிநடத்துகின்ற பெரியவர்களையும் உதறி தள்ளிவிட்டு நாம் தனியாக இயேசுவை பின்பற்ற முடியாது.
நாம் தினம் தினம் ஆண்டவருடைய வழியிலே நடக்க நமக்கு அற்புதமான வார்த்தைகளை கொடுக்கிறார் கடவுள். அவருடைய வார்த்தை எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 4வது அதிகாரம் அதில் 12வது வசனமாக நாம் வாசிக்கிறோம். ஆண்டவரை எவ்வளவு அற்புதமாக சொல்லுகிறார் அதை பாருங்கள். கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது, எலும்பு மூட்டையும் மஜ்ஜையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. நான் நடக்கும் வழி சரிதானா? நான் செல்லுகின்ற பாதை சரிதானா? நான் பிடித்துக் கொண்டிருக்கிற கருத்து உண்மைதானா? நான் அடைய வேண்டிய இலக்கு உண்மையை நோக்கி நான் பயணம் செய்கிறேனா? திருப்பாடலிலே நாம் வாசிக்கிறோம். அதில் 119வது திருப்பாடல் 10வது வசனம் நமக்கு சொல்லுகிறது, முழு மனதோடு நான் உம்மை தேடுகிறேன், உம் கட்டளைகளை விட்டு என்னை விலக விடாதே. பாருங்கள் அன்பானவர்களே, முழு மனதோடு தேடுகிறேன், உம் கட்டளைகளை விட்டு நான் விலக விடாதே. கட்டளைகளை விட்டு விலகினால் உம்மை தேட முடியாது, உம்மை கண்டடைய முடியாது, பாதை தவறி போகும், வாழ்க்கையின் இலக்கு தவறி போகும். முழு மனதோடு உம்மை தேடுகிறேன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நம்முடைய இலக்கை நோக்கிய பயணத்தில் நமக்கு முழு மனதோடு நம்மை அர்ப்பணிக்கின்ற ஒரு வலிமை இருக்க வேண்டும். வலிமை இருக்க வேண்டும். சில பேர் பாருங்க, தவக்காலத்துல ரொம்ப தினம் தினம் தியானம் செய்வார்கள், தினம் தினம் ஜெபமாலை சொல்லுவார்கள், தினம் தினம் ஆலயத்திற்கு வருவார்கள், திருப்பலியிலே பங்கெடுப்பார்கள். தவக்காலம் முடிந்ததும் எல்லாம் முடிந்து போனது, வாழ்க்கையே முடிந்து போனது. இனி அடுத்த ஆண்டு தவக்காலத்திற்கு தான் அந்த காவி இடுப்பிலே ஏறும், அந்த ஜெபமாலை கழுத்திலே ஏறும், வாயில் அருள் நிறைந்த மரியே வரும். அடுத்த தவக்காலத்தில் தான் அவர்கள் திருப்பலியை குறித்து நினைத்து பார்ப்பார்கள். தாங்கள் குடிகாரராக இருக்கிறோம், பொய் சொல்லுபவர்களாக இருக்கிறோம், தீய வழியிலே நடக்கிறோம், கடவுளுடைய கட்டளைகளை உடைக்கிறோம். எப்ப ஞாபகம் வரும்? அடுத்த ஆண்டு. முழு மனம் அங்கே இல்லை. Patch of work is being done. Patch of work will not work out. You have to totally change your life. A total change. மெட்டனோயா என்று சொல்லுகிறார்களே, முழு மன மாற்றம். சக்கேயுவை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரம். அதில் அவன் என்ன சொல்லுகிறான்? 4-5வது வசனத்துல ஆண்டவரை பார்த்து அவன் என்ன சொல்லுகிறான்? ஆண்டவரே, நான் யாரையாவது ஏமாற்றி இருந்தால் 4 மடங்காக திருப்பி கொடுக்கிறேன். ரெட்ரிபியூஷன். 4 மடங்காக திருப்பி பரிகாரம் செய்கிறான். தன்னுடைய உடைமையில் பாதிய ஏழைகளுக்கு கொடுக்க முன் வருகிறான். அங்கே முழு மன மாற்றம் இருக்கிறது. இப்பொழுது சக்கேயு பாவியான ஆயக்காரரான சக்கேயு புனித சக்கேயுவாக மாறுகிறான். முழு மாற்றம். இயேசுவின் பக்கமாக இயேசுவையே கவிழ்த்து போடுகிறான். இயேசு கவிழ்ந்த விதமாக என்ன சொல்லுகிறார்? இன்று இவ்வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று, இன்று இவ்வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. அன்பானவர்களே, ஆகையினால் நாம் செய்ய வேண்டியது என்ன? திருப்பாடலிலே நாம் வாசிக்கிறோம் 16வது அதிகாரம் அதில் 11வது வசனம் நமக்கு சொல்லுகிறது, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். வாழ்வின் வழியை இயேசுவை நாம் கண்டுபிடித்து விட்டால் அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்கள், உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. இயேசுவின் பக்கம்தான் பேரின்பம், இயேசுவின் முன்னிலையில் தான் நிறைவு. காரணம், அவர்தான் உண்மை, அவர்தான் வழி, அவர்தான் இலக்கு. இன்றைய நற்செய்தி பகுதியில 10வது வசனத்திலே வாசிக்கிறோம், நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீங்கள் அறியவில்லையா? அவர்தான் வழி, அவர்தான் துணை, அவர்தான் இலக்கு. தந்தையும் அவரும் ஒன்றே. என்னை நம்புங்கள். எடுத்த எடுப்பிலேயே அவர் சொல்லுகிறார், என்னை நம்புங்கள், கடவுளை நம்புங்கள், என்னையும் நம்புங்கள்.
கடவுளுடைய பதிலாளாய் தான் அவர் இந்த உலகிற்கு வந்தார். ஆகையினால் அவரை நம்புவது தந்தையை நம்புவது போல. தந்தைக்குள் இவர் இருக்கிறார், இவருக்குள் தந்தை இருக்கிறார். உண்மையில் வாழ்வு இருக்கிறது, வாழ்வில் உண்மை இருக்கிறது, அது இயேசுவே. திருப்பாடலிலே நாம் வாசிக்கிறோம், 27வது அதிகாரம் அதில் 11வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பித்தருளும், என் எதிரிகளை முன்னிட்டு என்னை செம்மையான பாதையில் நடத்தும். இந்த உலகம் நம்முடைய எதிரி, இந்த உடல் நம்முடைய எதிரி, சாத்தான் நம்முடைய எதிரி. Amidst all these enemies, how we have to behave? We have to totally surrender. சங்கீத திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறார், ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பித்தருளும். அந்த மனநிலை உங்களுக்கு இருக்கிறதா? அந்த மனநிலையோடு வேண்டுகிறீர்களா? அந்த மனநிலையோடும் வைராக்கியத்தோடும் வாழ்வை பற்றி கொள்ளுகிறீர்களா? வாழ்வை கண்டுபிடிப்பீர்கள். God bless you. Praise the Lord.